உங்களுக்கு என்னதான் அர்ஜுன் பிரச்சனை? ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? பிரியா அப்படி அர்ஜுன் போதும். அது இதுன்னு ஏமாத்திட்டு இருக்காதீங்க. எதுவா இருந்தாலும் வெளிப்படையா பேசுங்க. கோலி குண்டு பம்பரம் எனக்கு குழந்தைய நீங்களாம். பிஜு பேசுனத கேட்டீங்கல்ல? அவன் என்ன சொன்னாங்கிறது உங்களுக்கு கொஞ்சமாவது புரியுதா? பூஜாவுக்கு ஏதாவது ஆயிட போதுன்னு கேக்குறான். சின்ன பசங்க இருக்கிற வீடு இதெல்லாம் தோணாதுல்ல? மாமா போன் பண்றாரு. நான் கிளினிக்ல இருந்தேன். வீட்டுக்கு போன்னு சொல்றாரு. எனக்கு என்னன்னு தெரியும். வீட்ல இருக்க எல்லாரையும் அனுப்பிட்டு இருக்கீங்க வெளியே. எதுக்கு? இவனை பழி வாங்கணும். இவன் கீழே விழுந்து அடிபட்டு இருக்கிறத நீங்க பாக்கணும். என்ன புத்தி அர்ஜுன் உங்களுக்கு? அது பிரியா. போதும் அர்ஜுன். மேலும் மேலும் எனக்கு எந்த ரீசனும் கொடுக்காதீங்க. என் மனசை எப்படி நோக்கடிக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? அப்படி என்ன கோவம் உங்களுக்கு? என்ன இப்போ நானும் அவனும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல? அப்படிதானே? அதான் உங்க ஒருத்தருக்கு மட்டும் தான் எல்லாமே தப்பு தப்பா தெரியும். அந்த தப்ப சரி பண்றதுக்கு தப்பு தப்பான ஐடியாஸ் வரும். சரி, என்னென்னமோ பண்ணீங்க. இத மட்டும் சொல்லுங்க. உங்க மேல எனக்கு நல்ல எண்ணம் வர மாதிரி இயல்பா உங்களால ஏதாவது பண்ண முடிஞ்சுதா? எல்லாமே பிளானிங். எல்லாமே பிளானிங். நான் உங்களுக்கு என்ன கெடுதல் பண்ண அர்ஜுன்? உங்களுக்கும் உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் எல்லாருக்கும் சின்சியரா தானே இருக்கேன். இதுக்கு மேலயும் நீங்க என்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியல. அந்த பிரேஸ்லெட் அதுதானே உங்க பிரச்சனை? அதுதான். ஆமா, நான் அதை பிஜுக்காக தான் வாங்கினேன். அதுக்காக தான் அவனை வர சொல்லி அவனோட சைஸ்க்கு அவனுக்கு பிடிச்ச டிசைனை வாங்கினேன். போதுமா? நான் அப்படிதான் என் மனசுக்கு நெருக்கமானவங்களுக்கு, நான் நம்புறவங்களுக்கு அப்படி செய்வேன். பூஜாக்கு, பிஜுக்கு, எங்க அப்பா அம்மாவுக்கு, அத்தை மாமாவுக்கு, ஜெய்க்கு, அத்தனை பேருக்கும் செய்வேன். ஆனா உங்களுக்கு ஏன்னா நீங்க என் மனசுக்கு நெருக்கமாவும் இல்ல, எனக்கு நம்பிக்கையா நீங்க இது வரைக்கும் நடந்துக்கிட்டதும் இல்ல. என்ன ரொம்ப நோகடிச்சிட்டீங்க அர்ஜுன். இதுக்கப்புறம் இந்த வீட்டுல தினம் தினம் உங்க முகத்தை பார்க்க கூட எனக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கும். நான் இந்த வீட்டுக்கு வந்தது பூஜாக்காக தான். பூஜாக்காக தான் நான் இந்த வீட்டுல இருக்கேன். யார் என்ன பத்தி என்ன நினைச்சாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க. வேற யாரும் எனக்கு தேவையும் இல்ல. புரியுதா? அர்ஜுன், என்ன உங்க பங்குக்கு ஏதாவது ஆத்தலாம் நினைக்கிறீங்களா? அதெல்லாம் நான் பண்ண போறதில்ல. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அந்த பிரேஸ்லெட்டை பிரியா உங்களுக்காக தான் வாங்கினா. நம்ப மாட்டீங்கல்ல? இருங்க. ஹலோ. பத்ரி. ஹலோ. விஜய் சார் சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, சும்மா தான் கால் பண்ணேன். ஆமாம், அந்த பிரேஸ்லெட் ஒன்று கொடுத்தீங்கல்ல? ஆமா, என்ன சார் ஆச்சு? அது யாருக்காக வாங்கினது? என்ன சார் திடீர்னு இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்க? பிரியா மேடம் அர்ஜுன் சாருக்காக தானே வாங்கினாங்க. வாங்கும் போது கூட இது அர்ஜுன் சாருக்கு தெரிய வேண்டாம்னு பிரியா மேடம் சொன்னாங்களே.